வணக்கம், நான் சுரேஷ். நாங்கள் இப்போ கத்தானியா போய் கொண்டிருக்கிறோம். நல்ல வெயில் தான், அதுக்காக ஒன்றும் செய்யலை. பஸ்ஸில் போய் கொண்டிருக்கோம். கத்தானியா எம்பசி வந்திருக்கு. அங்கே போயிட்டு நாங்கள் வந்து அங்கே என்னென்ன இருக்குன்னு காட்டுறோம். எம்பசிக்கு மக்களை காட்ட முடியாட்டி காட்ட இல்லாத சின்ன சின்ன இடங்களை காட்டுறோம். அப்போ அங்கே வீடியோக்குள்ளே போவோம். சரியா வெயில் வெளியில் இறங்க குளிர். பின்ன ஜாக்கெட் அடிச்சுட்டு வந்துட்டோம். பாப்போம் என்ன கிளம்பிட்டாங்க, இறங்கிட்டு பார்ப்போம். சசிகோனியை நோக்கி வந்து இங்கால மேலே கைவேல ஏறி வந்து வந்துருக்கு. பகேரியாவுக்கு தஞ்சால வந்துருக்கு. இங்கால பக்கம் இந்த ஃபேக்ட்ரியல் எல்லாம் இருக்குது. இந்த இடம் ஏரியா எங்கள் நாங்கள் இருக்கிற பக்கம் ஃபேக்ட்ரி ஒன்றும் கிடையாது. முழுக்க வேலை நடக்குது. அதனால் இது இடையில காட்டுறோம். ஃபுல்லாக காட்ட இல்லாதானே மூன்று மணித்தியால் வீடியோ பார்க்க இல்லாது. அழகாக இருக்குது. இப்படி எங்களோட என்ன சிட்டி கிட்ட இப்படி இருக்கணும். நாங்கள் இதில் எல்லாம் வந்து பார்க்க ஆசையாக தான் இருக்குது. என்ன பாலைவனமாக இருக்கும். இல்லை உள்ளுக்கு நல்லா இதாக இருக்குன்னு அங்கேயுமே நாங்கள் தனி வாகனத்தில் வந்தால் சுற்றி பார்க்கலாம். இவ்வளோ உயரத்தில் வச்சு ரோட்டெல்லாம் பிரியுது. 80 போக சொல்லியிருக்கான். அப்படியே ஒரு சரி மிச்சமங்களா போய் காட்டுறோம். இவனுங்க கம்பானியா வீடு. கம்பானியா என்றால் எங்களோட இடத்துல வந்து தோட்டத்தில் உடைய வீடு. தாழ்வில் மேல உயரத்தில் இருக்குது பிரிட்ஜ். அதில் பார்க்க ஒரு சின்ன இது மாதிரி இருக்கு. அங்கே கீழே நல்ல அழகாக இருக்குது. தண்ணி பாயிற இடம். தண்ணி பாஞ்சோன்னு இருக்குது. உங்களை வீடியோவில் தெரியல கீழே. மாதிரி மலைக்குள்ள ஏமான உயரத்தில் வாயும் தண்ணி. சரி, குவைக்குள்ள வாரம் இருட்டாக இருக்கும். வேலை நடக்குது. வேலை சுற்றி ஸ்டாப் ரவுண்ட் அபவுட். சரி, மீண்டும் அங்கால போய் பாடுவோம். ஃபுல்லாக எடுக்கல. அடுத்த ஒரு வழியில் அப்படி தான் வாய்
வேலை இல்லையா தாஸ்? தண்ணியை பாருங்க அப்படி பாருங்க. பாலங்கள் வேலை நடக்கு, கல்லுகள் மொத்த சைஸ் இதெல்லாம் மிஷினரியெல்லாம் தூக்கலாம் நாங்கள் தூக்கி. ஆனால் இதெல்லாம் பார்க்க ஒரு ஆசையாக இருக்கிறேன்டா. சவுதியில் வேலை செய்த மட்டும் மேசன் வேலை அப்படி கொங்குரீட் வேலை தான் செய்வோம். ஆனால் எங்களை மிஷினரி தான் ஆசையாக இருக்கும். ஒரே வெயிலும் உழுதி காற்றுல வேலையை தான் நாங்கள் இப்போ வேலை செய்கிறதில்ல. இந்த வேலையெல்லாம் மறந்துட்டோம் நினைப்போம். அந்த வேலை செய்ய ஒரு சந்தோஷம். ஆனால் இத்தாலியிலேயும் சந்தோஷம்தான். ஆனால் அந்த வேலை அதே வேலை செய்திருந்தால் ஒரு இன்றைக்கும் சந்தோஷம். ஆனால் கஷ்டம்தான், வேலை கஷ்டமாக இருந்தாலும் வேலை செய்ய ஒரு சந்தோஷம். வழியில் எங்கே நாங்கள் குவியம் பாருங்க, பூவும் மங்கள ரோட்டு வேலையிற வழியே போகுது. பார்க்க ஒரு வடிவாக தான் இருக்குது. என்னடா குவா தெரியாண்டில் அப்படி இல்லை. ஒவ்வொரு இடத்த பதிவீடு செய்வோம் ஒரு வீடியோவில் எங்கெங்கே போகிறோம். அது கத்தானியாகிட்ட நெருங்கிட்டோம் பார்த்தீங்கன்னா தோட்டங்கள் அழகாக இருக்குது, பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது. காட்டுறாங்களோ அப்படி 150 அப்படி பாயும். இந்த தோட்டங்களை வடிவாரு நல்ல தோட்டம். இது கரையாள வெயில் போகும். நாங்கள் வேலை போய் கொண்டிருக்கு. வெயிலையும் பெறலாம் காட்டாங்க. அந்தவளம் தெரியுதுல்ல, ஜாலி பக்கம் தோட்டம் இருக்கு. நல்ல வடிவாக இருக்கு தோட்டங்கள். பாசில் போயிருக்கோம். இது கீழ்த்தாட்டில் வந்து மேசி எல்லாம் இருக்குது. இருந்து சாடலாம். மேலே நாங்கள் மேலுக்கு இருந்தாங்க. இது கீழ்த்தாட்டு. அதான் பாவம். நாங்கள் இப்போ பாத்ரூம் வந்தோம். பாத்ரூம் அப்படி இருக்குன்னு பாவம். பாத்ரூம் வந்து நாங்கள் சின்னதுதான். சரியான உடம்பானாக்கள் வந்தால் அவ்வளோக்கு வர கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. கை கழுவக்கூடிய சப்போனம் இல்லை கீழே இருக்குது. பரவாயில்ல, ஓரளவு நீட்டாக இருக்குது. லாக் பண்ணியிருக்கு. சரி, நாங்கள் வழியாக நெருங்கிட்டோம் கத்தானியா. சரி, நான் மேலே போவோம். இருந்த இடத்துக்கு படிக்க படியால மேலே போயிட்டு வா. தொங்கல்ல இருக்கு. பாத்ரூம் வாடியெல்லாம் அடிச்சிருங்க. ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. அந்த வெயிலாக்கிறதுக்கு தெரியுதா பாருங்க. நமக்கு தெரியுது. நாடுது வீடியோ தான் பிரச்சனை. சரியா, இது ஒரு பேட்டரி. சோலார் கூட்டியிருக்கு மேலே கூரை. அடுத்து இங்கே தோடம்பழம் தோட்டத்தை மேலே நல்லா இருக்கு. நிலையம் இருக்கு. பெட்ரோ சைட் இந்த பக்கம் இருக்கு. கார் பார்க்கிங் பெட்ரோ சைட்.
தடுக்காது. இரைச்செல்லாம் பெரும் பஸ்ஸுன்ற இரைச்சல். இதெல்லாம் பெரிய ஒரு ஃபேக்ட்ரியால் தோட்டங்கள். இது ஒரு ஃபேக்ட்ரி போகுது. சரி வேந்து அங்கே போய் காட்டோம். அது அடுத்த கட்டங்களில் பார்ப்போம். ஃபுல்லாக வந்து அப்படி வெளி ஃபேக்ட்ரி எல்லாம் கூட இருந்ததுனால பெரிய ஒரு கத்தானியா குடிமனை தெரியுது பில்டிங். சரி அங்காலம் மிச்சம் போயிட்டு காட்டுறோம். ரோட்டு பாலங்கள் எல்லாம் அப்படி பிரிஞ்சு வடிவ எத்தனை போகிறது வாரது ஏர்போர்ட்டுக்கு கிட்ட வந்துட்டோம். ஏர்போர்ட் போய் தானாக்கும் போவோமே. தம்பி டாக்குமெண்ட்ஸ் முக்கியமானு கேட்டால் இல்லை, சாப்பாடு தான் தம்பி முக்கியம். நான் மேலே வச்சிருக்கேன், மறந்து போய் விட்டுட்டு போனீங்களோ பட்டினி தான். முன்ஜோர்னு கொண்டு வராங்க. இந்த ஏர்போர்ட்டு இந்த ரவுண்ட் அபவுட் இது முதல்ல ஒரு மாதிரி இந்த இப்போ வேலை நடக்குதுங்க. ஒரு நல்ல வடிவாக டிசைன் பண்ணி செய்கிறாங்க. என்ன முடியலை வேலை. இந்த பார்க்கிங் எல்லாம் அந்த மாதிரி செய்கிறாங்க. முந்தி இப்படி பார்க்கிங் இல்லை, இன்னும் வேலை முடியலை. பார்க்கிங் அடித்தாங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து ஆக்களை இறக்கிட்டு வெளியே வர்றது. ஏர்போர்ட்டால் இந்த வேலைகள் நடக்குது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கு லீவு நாள் தானே, எல்லாம் மிஷினரி அப்படியே நிற்கிது. இன்றைக்கு இத்தாலியில் ஒரு சொல்கிறேன்டா ஒரு பேஸ் தான். ஞாயிறில் லீவு தான். அப்போ இன்றைக்கு 2 நாள் லீவு. கத்தானியா நான் எங்களோட இடம் கடைசியில் போய் வாங்கிட்டு பக்கத்தில் நான் நடந்து போக வேண்டியா. அது என்ன சொல்லணுமா, சரி இதை இந்த சென்டரை தாண்டி தான் நான் அங்காள போகணும். அப்போ கடைசி அதான் கடைசி தான். அந்த அங்காள் பக்கத்தால் வந்தால் ஓகே, இங்கேருந்து போகிற ரவுண்டாக போட்டு வாங்கி தான் பெரிய கம்பியும் நல்லா நிற்கிது. கட் பண்ணி எடுக்கிறபடியே இப்போ ஏர்போர்ட்டு வழியே வந்துட்டு பெரிய சூப்பர் மார்க்கெட். சரி இதில் இருந்து போய் பஸ் கடைசியாக நிற்கிற இடத்த இறங்கி நாங்கள் போக முடியும். இப்போ வெக்கம் வந்துட்டு எங்களோட இடம் என்று சொன்னால் இது எங்களோட சிடிபி பஸ் நிற்கிற மாதிரி இந்த ஏரியா. இந்த கொம்பனிக்கால் இந்த நாங்கள் ஓடுற கொம்பனி பஸ் கணக்கு பஸ் அன்னைக்கு. இதில் அப்படி வேலை நடக்குது. இந்த பாலத்துக்கு கீழால போய் மேலே ஏற போகுது.
பார்க்கிங் செய்கிறாங்க வேலை. நல்ல காலம் முடிச்சுட்டு போயிருக்கும். கத்தானியா சிட்டிக்குள்ளே ஏறிட்டு ரோட்டு தான் சரியில்லை, ஆடுது குலுங்கி கொண்டே இருக்கு. கொஞ்சம் 10 நிமிஷம் ஓட்டம் இருக்கும் நாங்கள் போகிற அளவுக்கு. சரி, அப்படியே கட் பண்ணிட்டு பிறகு அதை காட்டுறோம். பஸ் போகுது பார்த்தியா கடை. கப்பல் அந்த மஞ்சள் வெள்ளையா தெரியுற எரிமலை கத்தானியாவில் இருக்கு. 927 நம்பர் பாஸ் போதும், முதல்ல போகலாம். இங்கே வந்து ₹1.40 1.5 மணித்தேளத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் எங்கட பலர்மோவில் வந்து இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு 1.5 மணித்தேளம் போடலாம் ₹1.40. ஆனால் இங்கே இந்த சிட்டிக்கு எதுவும் வித்தியாசம் இருக்கோ தெரிய. நாங்கள் ஏறையில் சில இருக்கலாம், இத்தாலி எல்லாம் அப்படித்தான் கூடுதலாக. அந்த டிக்கெட் இங்கே செல்லுமா? அது இந்த செல்லுமா அது தெரிய. எங்களோட பலர்மோ சிசிலி என்றபடியே டிக்கெட் வித்தியாசம் இருக்கோ தெரியா. அந்த டிக்கெட் இங்கே செல்லுமாண்டா அதில் ஏறலாம், இல்லாட்டி அவங்ககிட்ட டிக்கெட் எடுக்க வேண்டிய. நாங்கள் வேணுமெண்டா அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். போட்டுகள் எல்லாம் இருக்குது, அதில் ஃபோனெல்லாம் அடிக்கிறாங்க. கப்பல்கள் இருந்தால் தெரியுது கடலில். ரெண்டு பார்ப்போம். கோல் வந்தபடியே இங்கே கொஞ்சம் இடம் காட்டில் நல்ல ஒரு பார்க் கொண்டு இருக்குது. நாங்கள் ஏற்கனவே வந்த நாங்கள்லாம் இந்த இடம். இந்த இடம் கனகாலத்துக்கு பிறகு இப்போ உள்ளுக்கு என்ன பண்ணுறோம். இந்த காலம் தலையை காணையில் சிலையில் இது மேலால் ரெயின் போகும். இந்த பாலத்துக்கு மேலால் இது காரு கீழால் காரு அடி வந்தோம். ஆனால் எங்களோட சிசிலியை விட இங்கே வானம் கொஞ்சம் மூடலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம். ஆனால் ரவிக் தான் பலர்மோ தான். பலர்மோ ஏனெண்டா அங்கே வந்து இந்த ரூல்ஸை கடைப்பிடிக்கிறது குறைவு. கண்டவாட்டுக்கெல்லாம் பாஞ்சிடுவாங்க. நம்ம வானம் 1 ரூபாய்க்கு பயங்கர கஷ்டம். மற்ற நாடுகளில் வந்து இப்படி கடக்க மாட்டாங்க. அந்த வெள்ளைக்கோடு சிக்னல் விழுந்தால் தான் போவாங்க. இங்கே அப்படி இல்லை, ஏதோ ஒரு பக்கத்தால் இழுத்து கொண்டு ஓடிடுவாங்க. சரி சரி, இப்போ நாங்கள் கிட்ட நெருங்கிட்டோம். இப்போ கிட்ட நெருங்கிட்டோம். பஸ் போயிட்டு இங்கே வச்சு பேக்கை கொளிட்டு ஜக்கெட்டையும் கொழி இருக்கிறோம். பயங்கர வக்கையாக இருக்குது. இது ஒரு பார்க்கொண்டு நல்லா அழகாக இருக்குது. அதுக்கு வேலையை விட்டுட்டு வேறு ஒன்று பார்க்கல இருக்கிறாண்டால் இங்கே கடல் நீளமாக தெரியுது பாருங்க. ட்ரெயினும் போகுது கடற்கரை சைடால். இந்த பொறுமை நல்லா நிற்குது. இதெல்லாம் நிப்பாட்டுற இடம் போல இடக்கு எல்லா பொறுமை நிற்குது. இதெல்லாம் நாங்கள் இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் இந்த ரூட்டெல்லாம் வந்து போன இடம். அப்போ ஒரு வேனில் வாரினாங்க வந்து இந்த கடற்கரையால் வந்து இதுக்குள்ள கொஞ்சம் தமிழ் கடைகள் இருக்கு. நான் இப்போ மறந்து போனேன். தமிழ் கடையாண்டு சொல்லல. அது தமிழ் கதைப்பாங்க. ஆனால் சிங்கள கடை தான். ஸ்ரீலங்கா கடைகள் இங்கே சாமான் போட வாரினாங்கல்ல. அப்போ வேறு எனக்கு இந்த வந்த வழியாக அந்த ரூட்டுகள் தெரியுது. ஆனால் 5 வருஷத்துக்கு கூட தான் பெற நாங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு இதுதான் பஸ்ஸுகள் வந்து நிற்கிறது. சிட்டி எங்களோட இடத்துல சொல்ல போனால் சிட்டி பஸ் சசியோனை சென்றாலே என்று இது சசியோனி என்ற சொல்கிறோம். சிட்டிக்கு பொதுவாக என்ன ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு எல்லாம் கிட்ட பக்கம் இருக்கு.
கண்ணமே ஒரே இதாக பஸ்ஸுகள் வந்தீங்க போடணும் போகுது. இதுக்குள்ளே திரும்பி தண்ணிக்கு நினைக்கிறாங்க. இந்த பெனகாலம் வந்து மறந்துட்டேன். அது நினச்ச மாதிரி இது காமிடுறான். இந்த ரோட்டில் நடந்து போனாலும் தமிழ் கடை வரும். என்னென்னா நான் அன்றைக்கு போன கிழமை வந்து வீடியோ போட்டுனதில் பார்த்தேன். இதுக்காக நடந்து போனாங்க. அது என்ன இருந்துட்டு வேற கொஞ்சம் ரூட்டுகள் கிளம்ப தூரம் மாதிரி இருக்கும். இங்கே பஸ்ஸுக்கு சேனல் நாங்கள் 5ஆம் நம்பரில் வந்து நிற்குது பஸ்ஸும். ரைட் சரி நாங்கள் கீழே இறங்கிட்டு வடிவாக இருக்குது இந்த பூ. ஸ்கவுட் பிள்ளைகள் வந்து நிற்கிறாங்களே, அவங்களோட முகத்தை காட்டு இல்லாது. அதால் சில பிரச்சனை வரலாம். அதுக்காக நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இதில் இருந்து 5 நிமிஷம் நடக்கணும். இது சாரண ஸ்கவுட். இதால் இப்படியே நடந்து போகிறோம். இது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டோ கடையோ. இங்கே பாருங்க தமிழாக்கள் பின்னால் நடந்து வந்து ஒன்றைக்கு இந்த ஐயா போகிறார். எங்கட பலர்மோ ஐயாண்டங்களை சைவ கோயிலில் பூசை வைக்கிறவர். இங்கே எங்கட டிரைவர் இருக்கிற கோவிக்க போகிற தன்னோட வரையிலேண்டு நாளைக்கு போக மாட்டேன். இருக்கா கத்தானி வச்சு இது என்ன பங்களாதேஷ்கா? சரி அவ நான் போயிட்டு வா. பேர் பாதிக்க தமிழாக்கள் நடந்து போய் கொண்டிருக்காங்க. பாருங்க மக்களே, இவ்வளவு சனம் வந்து 500க்கு மேலே டாட்டா காட்டி நாங்கள் இப்போ வந்து அழுது கொண்டு நிற்கிறோம். தருவாங்களோ தெரியல, பார்ப்போம். டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினலாக கொடுத்துட்டா இன்னும் தரையில, அதை எடுத்துகிட்டு வெளியே போய் கொஞ்சம் ஆறுதல். 500 பேருக்கு 50 பேர் தான் 50 பேர் தான் போய். ஐயா 664 கிராச்சா 664. ஆமாம் அண்ணா 664. அதே சத்தமா இருக்கு. சரி நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம். மறு வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய்.